திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ மிஸ்டர் சுதீப் ராய் பர்மன் அகர்தாலால திரிபுரா அசம்பிளியில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்லலாம் ஜட்ஜுகளை சுத்தியல் இருக்கும்ல, அதே மாதிரி அசம்பிளியில் ஸ்பீக்கர் கையிலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோல் இருக்கும். அந்த காலத்துலலாம் அரசர்கள் ஆட்சியிலலாம் செங்கோல் வச்சிருப்பாங்கல்ல, அதை நினைவூட்டுற மாதிரி செங்கோல் ஒன்று வச்சிருப்பாங்க. இட் இஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ், மரியாதைக்குரிய ஒரு செங்கோல் அது. ஓகேங்களா? அந்த மரியாதைக்குரிய செங்கோலை வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. என்னப்பா சொல்கிற, எடுத்துகிட்டு ஓடிட்டாங்களா? வாட் இஸ் திஸ்? ஆனால் ஆமாங்க, நிஜமாக தான். சுதீப் ராய் பர்மன் இருக்கார்ல, அவரும் அவர் கட்சியை சேர்ந்த இன்னும் சில எம்எல்ஏஸும் சேர்ந்து ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு அந்த ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட் மினிஸ்டர் மிஸ்டர் நரேஷ் ஜமாத்தியா மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்க முற்பட்ட போது அப்படியே அந்த அசம்பிளியோட ஸ்பீக்கருக்கும் இவங்களுக்கும் அந்த விவாதம் போக போக மிஸ்டர் சுதீப் ராய் பர்மன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த அசம்பிளி ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருக்க டேபிள் இருக்கிற அந்த கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சில்வர் செங்கோலை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். அதுக்கப்புறம் அந்த செங்கோல் அவர்கிட்ட வாங்குறதுக்காக மார்ஷல்ஸ் அசம்பிளிக்குள்ளேயே அவரை துரத்திட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சப்வே சர்ஃபரே விளையாண்டுருக்காங்க. அண்ட் இது அவர் ஏன் பண்ணாரு அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவர் தொடர்ந்து அவரோட ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவரை பேச விடாம டகால்னு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் அதை தொடர்ந்து தான் அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டாரு. இப்போ இதில் யார் பக்கம் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறுன்னு எடுத்தோம்னா ரெண்டு பேர் பக்கமும் தானே இருக்குது. பேசிட்டே இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணுறதும் தப்பு தான், இதை செய்ததும் தவறு தான். அண்ட் அவங்க ஏன் மைக் ஆஃப் பண்ணாங்க, இவர் ஏன் இதை பண்ணாரு அப்படின்ற உண்மையான இன்டென்ஷன்ஸ்லாம் ஃபியூச்சரில் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசம்பிளிக்குள்ளே நடக்கிறது கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போய் பிபி செக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. கேட்டோன்னே அப்படியே ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆயிடுச்சு. மழை காலம் கூட பார்க்காம ஷூ போட்டணுவா சாக்ஸ் போட்டணுவா, நீ எச்சார் தானே. உங்கள் மைண்ட் வாய்ஸில் எங்கள் வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.